நீங்க சென்னையில இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தடவையாவது நான் சொல்லப் போற ஹோட்டல்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க. இல்ல சாப்ட்டுருப்பீங்க. ஏன்னா, சென்னையில நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஹோட்டல்னே சொல்லலாம். சென்னையில எந்த ஏரியா திரும்புனாலுமே இந்த ஹோட்டல பார்க்கலாம். சவுத் இந்தியால மட்டும் 50க்கும் மேல பிரான்ச்சஸ் இவங்க கிட்ட இருக்கு. சோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கதைகள்ல ஹாட் சிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இவ்ளோ பெரிய சக்சஸ் எப்படி ரீச் பண்ணாங்க? இந்த சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற இந்த ஹீரோ தான் யாரு? இந்த ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் பிறக்குறாரு. பேரு வாசுதேவன். இவரு ஆரம்பத்துல காமர்ஸ் ப்ரொஃபஸரா தான் அவரோட கரியரையும் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் நெறைய டீச்சர்ஸ் மாரி இவரும் தன்னோட ஸ்டூடண்ட்ஸ மோட்டிவேட் பண்றதுக்காக பல ஸ்டார்ட் அப் கதைகளையும், ஸ்டார்ட் அப் கதைகள்ல அவங்க சக்சஸ் ஆனத பத்தியும் சொல்லிக்கிட்டேவும் இருக்கிறாரு. சோ தட் அவங்க மோட்டிவேட் ஆவாங்க அப்படின்றதுக்காக. சோ அந்த ஸ்டோரிய கேட்டு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் மோட்டிவேட் ஆகாம, அந்த ஸ்டோரிய கேட்டு அவரும் மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சாரு. சோ அந்த மோட்டிவேஷன் தான் இவரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ காலேஜ்ல வர இன்கம் பத்தாம, இன்னும் அதிகமா இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்ட் டைமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த டைம்ல தான் சென்னையில உள்ள ராயப்பேட்டையில உள்ள மெடிக்கல் ஷாப் சேல்ஸுக்கு வருது. ஆனா, அவருக்கு மெடிக்கல் ஷாப் வாங்கலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனும் இருந்துகிட்டே இருக்கு. சோ, நம்மளால பார்ட் டைம்ல பார்க்க முடியுமா? காலேஜ்ல வேலை பார்த்துட்டே அப்படின்ற மாரி அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்றாரு. சோ, ஃபைனலா அந்த ஷாப்ப வாங்கணும்னு டிசைட் பண்றாரு. வாசுதேவனுக்கு அவரோட காலேஜ்ல குடுத்த அமௌண்ட் 65,000 தான். அந்த அமௌண்ட்ட வச்சு அன்னைக்கு அந்த மெடிக்கல் ஷாப்ப வாங்க முடியாது. சோ, அவரோட வைஃபோட ஜுவல்ஸையும் அடகு வைக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் லோன் கேட்கிறாரு. அந்த மெடிக்கல் ஷாப்ப வாங்குறதுக்கு. காலேஜ் முடிஞ்சதும் ஃபுல்லா மெடிக்கல் ஷாப்ல கான்சன்ட்ரேட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸும் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து நல்ல ப்ராஃபிட்டும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ராஃபிட்ட வச்சு அவர் இருக்கிற கடன் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ, அந்த அமௌண்ட்ட வச்சு இன்னொரு மெடிக்கல் ஷாப்பும் அவர் ஓப்பன் பண்றாரு. மெடிக்கல் ஷாப்போட நிறுத்தாம இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்றாரு. ஆனா, அந்த சூப்பர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஓடல. அத சீக்கிரமாவும் அவரு குளோஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா, அத விட அவரு கிவ் அப் பண்ணாம அடுத்த பிசினஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரோட மெடிக்கல் ஷாப் பக்கத்துல சின்னதா ஒரு சிப்ஸ் கடை இருந்துச்சு. அந்த சின்ன சிப்ஸ் கடையில நெறைய பேர் வந்து பிரிஃபர் பண்ணாங்க சாப்பிடுறதுக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சோ அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் 1992ல நுங்கம்பாக்கம்ல ஓனா ஒரு சிப்ஸ் கடைய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹாட் சிப்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அங்க சிப்ஸ் மட்டும் இல்லாம சாட் ஐட்டம்ஸும் குடுத்துட்டு இருந்தாரு. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாட் சிப்ஸ் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுவும் பெரிய அளவுக்கு ஓடல. எம்ப்ளாயீஸ் இஷ்யூ அந்த மாரி நெறைய வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. 1 இயர்ல அதுவும் குளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா சூப்பர் மார்க்கெட் மாரி குளோஸ் பண்ணிட்டு விடாம, ஹோட்டல எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மத்த ஹோட்டல்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்க? அந்த மிஸ்டேக்க நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்ட ஹாட் சிப்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா ஒரு புது ஐடியாவோட வராரு. அதுல பார்க்கிங் இஷ்யூ சால்வ் பண்றாரு. பெரிய இடம் வாங்கி ஒரே டைம்ல நெறைய பேர் சாப்பிடுற அளவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஓப்பன் பண்றாரு. ஆனா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வாசுதேவன் தான் ஃபர்ஸ்ட் பெர்சன் எம்ப்ளாயீஸ்க்கு வீக்லி வேஜஸ், பிஎஃப் அப்படின்னு ஹோட்டல் வொர்க்கர்ஸ்க்கு குடுத்தது. அது மட்டும் இல்லாம போனஸா இயர்லி இன்கிரிமென்ட்டும் குடுத்துட்டு இருந்தாரு. இவரோட ஹோட்டல்ல செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம் தான். சோ அதனால பீப்பிள்ஸ் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கவும் முடிஞ்சுச்சு. குவாலிட்டியாவும் அவங்களால குடுக்க முடிஞ்சுச்சு. லோ காஸ்ட்டாவும் குடுக்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் தான் ஹாட் சிப்ஸோட சக்சஸ் ஆக மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. இப்போ இவங்க கிட்ட 50க்கும் மேல பிரான்ச்சஸ் சவுத் இந்தியால மட்டும் இருக்கு. இந்த சக்சஸ்க்காக வாசுதேவன் பெரிய அளவுல அட்வர்டைஸ்மென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. ஆனாலும் அவங்க பிசினஸ்ல சக்சஸ பார்த்தாங்க. இப்போ 3000க்கும் மேல உள்ள ஃபேமிலிஸ் அங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வொர்க் பண்றவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. வாசுதேவன் ஒரு காலேஜ் புரொஃபஸரா மட்டும் இருந்துட்டு இருந்தா, கண்டிப்பா இந்த ட்ரீம் அவரால அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. இவ்ளோ பெரிய சக்சஸையும் பார்த்திருக்க முடியாது. அவர் அந்த பிசினஸ்ல சக்சஸ மட்டும் பார்க்காம, நெறைய ஃபெயிலியர்ஸையும் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா, சக்சஸ்க்காக கொஞ்ச நாள் அவரு காத்திருந்து, கடைசில அந்த ட்ரீம அச்சீவும் பண்ணிடுறாரு. ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். இப்போ இதுதான் கிரேட் இந்தியன் ஹோட்டல் அண்ட் ஸ்நாக் ஷாப்பாவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சக்சஸ்க்கு பின்னாடி நெறைய ஃபேமிலிஸ் இப்போ நல்லாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ரிமெம்பர், எவ்ரி ஸ்டார்ட்அப் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஐடியா அண்ட் கரேஜ் டு டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட்அப் கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஸ்டார்ட்அப் கதைகள் வித் மீ வின்சி.